தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மாலை வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோட லைவ் பெர்ஃபார்மன்ஸ் மார்னிங் போட்டிருந்தோம். அதில் எப்படி நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேருக்கு தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் நம்முடைய சப்போர்ட் ஜோன் டச் பண்ணுறது 55,300. அப்போ அதனால் 55,300 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். அந்த 55,300 கால் ஆப்ஷன் எடுத்த உடனே டிஃபால்ட் செட்டிங்ஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா என்ட்ரிக்கும் ஸ்டாப் லாஸ்க்கும் இடைவெளி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு எஸ்எல்ல பிக் டார்கெட், பிக் த்ரீ ஸ்டாப் லாஸு, பிக் 3 டார்கெட்டு ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அப்படி இது பாருங்கள், செட்டிங்ஸில் காட்டுற பாருங்கள். இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல போயிட்டு பிக் 3 ஸ்டாப் லாஸு, பிக் 3 டார்கெட்னு கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு டார்கெட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. இப்போ இது டிஃபால்ட் செட்டிங்ஸ். இப்படி வச்சிங்கன்னா அதோடைய ஸ்டாப் லாஸும் டார்கெட் ரொம்ப குறுகிய இடைவெளியில் இருக்கும். அதனால் நீ என்ன பண்ணுங்கள், பிக் 3 எஸ்எல்லும் பிக் 3 டார்கெட்டும் வச்சுக்கிங்க. அப்படி வச்சு பார்த்தோம்னா நம்மளுடைய என்ட்ரி 701 இருக்குது. டார்கெட் 1000 தாண்டி போயிருக்கு. இப்போ எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங்கில் போயிட்டு லாஸ்ட்டில் ஆப்ஷன்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கு போயிட்டு என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸோ அதை என்ட்ரு பண்ணுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சிஇ அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஓகே கொடுத்தீங்கன்னாக்கா அந்த ஆப்ஷன்லேயே நீங்கள் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ண முடியும். நிறைய பேர் பேங்க் நிஃப்டி ஃபீச்சரை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க. அப்படி பண்ணக்கூடாது. பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டில் ஆக்டிவேட் ஆன பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், ஆப்ஷனில் போயிட்டு என்ட்ரு ஆகணும். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக இது ஸ்பாட்டு 55,386 நம்மளுடைய என்ட்ரி. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த் டார்கெட் வரைக்கும் நமக்கு சூப்பராக கொடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ் டைனி டூ. டார்கெட் வேணும்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைனியில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆன உடனே ஸ்டாப் லாஸை காஸ்ட் வச்சுருங்க. செகண்ட் டார்கெட் ஹிட் ஆன உடனே ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட்டு டார்கெட் கொண்டு வந்துடுங்க. இப்போ நமக்கு ஸ்பாட்லேயும் நம்ம காட்டியிருக்கோம், ஃபீச்சர்ஸில் ஸ்பாட்லேயும் காட்டியிருக்கோம், ஆப்ஷன்லேயும் காட்டியிருக்கும். ஆப்ஷனை பாருங்கள், லாஸ்ட்டில் போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரால் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் போய் ஆப்ஷன் இருக்கா அதை செலக்ட் பண்ணுங்கள். எங்கிட்ட போயிட்டு 55,300 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுலேயும் சிஇ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்ன வருதோ ஃபஸ்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. இந்த மாதத்தோட எக்ஸ்பைரி என்ன இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுலேயே பிஇன்னு கொடுத்தா அது புட் ஆப்ஷன், சிஇன்னு கொடுத்தா அது கால் ஆப்ஷன். நம்ம இதில் என்ன ஆக்டிவேட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்தால் போல் நம்ம கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த கரண்ட் மந்த்தோட 55,300 கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பாருங்கள், இது டிஃபால்ட் செட்டிங்ஸு ரொம்ப சின்னதாக காட்டும். அதனால் செட்டிங்ஸில் போயிட்டு பிக் 3 ஸ்டாப் லாஸு, பிக் 3 டார்கெட்டு. பிக் 3 அப்படின்னா ஒரு 40 பாயிண்ட் அதிகபட்சம் வர மாதிரி பார்த்துக்குங்க. 40 பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருந்துச்சுன்னா பிக் 2 ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிங்க. அது போதும். நம்முடைய லாஸ் கம்மியாக இருக்கணும், ப்ராஃபிட் அதிகமாக இருக்கணும். இதுதான் நம்மளுடைய மோட்டோ. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக